ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தமிழகத்தில் 502 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக தொடங்க உள்ள பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமை செயலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 15 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவு கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான குடியிருப்புகளையும் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதே போல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தைகள் நேய பள்ளி உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் தற்போது 204 கோடி ரூபாயே 57 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள 1374 புதிய வகுப்பறை கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார். மேலும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்திருக்கக்கூடிய கீழூர் ஊராட்சியில் 139 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 31 கிலோமீட்டருக்கான சாலைகள் அமைக்கும் பணியும் அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 29 கோடி ரூபாய் மற்றும் 93 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள காசநோய் மற்றும் நெஞ்சக மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை திறந்து வைக்கிறார். அதே போல இன்போசிஸ் அறக்கட்டளையின் சமூக பொறுப்புணரிலிருந்து 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செலவுப்பட்ட ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை கட்டிடத்தையும், மேலும் வணிக வரித்துறை சார்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 25 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வணிக வரித்துறை அலுவலகங்களையும், இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 592 கோடியே 38 லட்சம் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 36 திருக்கோயிலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராஜகோபுரம், மேலும் திருமண மண்டபங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டையும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.